என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. வேங்கை வயலுக்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது போல தெரிகிறது. இல்ல இது கண்டிப்பா இதை எப்படி நீங்க முடிவுன்னு சொல்றீங்கன்னா என்னால ஏதோ குற்றவாளிகள் அடையாளம் குற்றப்பத்திரிகை தானே தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது வந்து காவல்துறை அவங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே அவங்களுடைய பார்வை வந்து இந்த பட்டியலின மக்களே எப்படி பழி வாங்கலாம், எப்படி அவர்களை குற்றவாளியாக ஆக்கலாம் என்பதில் தான் குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. குடிக்கிற தண்ணியில வந்து அவங்க கிராமத்துல இருக்கிறவங்க, அவங்க அண்ணனே, அவங்க தம்பியே, அவங்க வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுற அளவுக்கு இது மாதிரி ஈனச் செயலை யாராவது செய்வார்களா? அப்படி செய்யணுங்கிற வந்து நிர்பந்தம் என்ன? போலீஸ் சொல்லுது சார். போலீஸ் திரைக்கதை எழுதுன்னு நான் சொல்றேன். திராவிட மாடல் அரசு, போலீஸ் கையில் காவல்துறையை வைத்திருக்கின்ற MK ஸ்டாலினுடைய அரசு கதை திரைக்கதைகளா எழுதி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை, இந்த தலித் மக்களை அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நாதி இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவங்க திரைக்கதையை வந்து கட்டவிழ்த்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத நான் வைக்கிற குற்றச்சாட்டு. 21ஆம் நூற்றாண்டு சார். இன்னைக்கு கேள்வி கேட்காத மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது. இன்னைக்கு வந்து அப்படியெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு விளிம்புநிலை சமூகம்ன்றதுனால அவங்கள வந்து இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா யுகத்துல வந்து அப்படியெல்லாம் வந்து வேற ஒருத்தர் குற்றவாளின்னு கையை காட்டி போயிட முடியுமா? இன்னும் விளிம்புநிலை மக்களா தான் இருக்கிறாங்க. பொருளாதாரத்துல வந்து அவங்க வந்து நீட்சி அடைஞ்சிட்டாங்க, பொருளாதாரத்துல வந்து அவங்க தன்னிறைவு அடைஞ்சிட்டாங்க, இல்ல பொருளாதாரத்துல வந்து மேன்மை அடைஞ்சிட்டாங்களோ உங்களால சொல்ல முடியுமா? இன்னும் வந்து உங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ மாவட்ட செயலாளரோ இல்ல கிளை செயலாளர் கூட நீங்க கொடுத்துருவீங்களா நீங்க ஒரு பட்டியலினவர்களுக்கு? அப்புறம் எப்படி பட்டியலின மக்கள் வந்து முன்னேறிட்டாங்கன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? இவ்வளோ 2.5 வருஷம் ஒன்றும் பண்ணாத அரசு, 2.5 வருஷம் ஒன்றும் பண்ணாத காவல்துறை, விஜய் அறிவிப்பு விடுத்த 2-3 நாட்களில் அவசரமாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? வேங்கை வயலை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும் சார்? நீங்க விஜயை வச்சு போய் நீங்க எப்படி விஜய் ஒண்ணுமே தெரியாதுன்னு எதை வச்சு சொல்றீங்க சார்? இந்த மாதிரி ஒரு தேவையற்ற ஒரு நிகழ்வு, ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை, இது எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு கேவலம் இங்க நடந்திருக்குது. இதை பத்தி என்னைக்காவது விஜய் ஒரு நாள் பேசியிருப்பாரா? பாதிக்கப்பட்ட தலித் மக்களே ஆரம்பத்திலிருந்து நீ ஒத்துக்க உனக்கு வந்து வேலை வாங்கி தரேன், இந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் யார் சொன்னது? இது சம்பந்தப்பட்டவங்க சொன்னது. யாரு நீங்க சொல்லிருக்காங்களா? பொதுவெளியில சொல்லிருக்காங்களா? இதெல்லாம் பொதுவெளியில இல்ல சொல்லல, நம்ம கிட்ட நீங்களே பொறுப்பேத்துக்கணும். இதுக்கெல்லாம் நான் பொறுப்பேத்துக்கிறேன். வேற என்ன மோட்டிவ் இருந்திருக்கும் சார்? பட்டியலின ஆணைய ரிப்போர்ட் படி அதிக வந்து வன்கொடுமைகள் நடக்கிறது தமிழ்நாட்டில தான் அப்படிங்கிறது வந்து திரும்ப வந்துட்டு இருக்கு, செய்தியா வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல இது மாதிரி குடிக்கின்ற நீரில் வந்து மனித கழிவுகள் கடக்கப்பட்டது அப்படிங்கறது வந்து ஒரு குற்றச்சாட்டு, அது ஒரு ரெக்கார்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த வந்து அரசு வந்து அதை மடைமாற்றுவதற்காக அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே அவங்களே குற்றவாளிகளாக காட்டுது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு இளமுருகு முத்து அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் இளமுருகு சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வேங்கை வயலுக்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது போல தெரிகிறது. காவல்துறை சிபிஐ விசாரணை, இதுல வந்து சிபிசிஐடி விசாரணை, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். போலீஸ் வந்து குற்றவாளியை அடையாளப்படுத்தி இருக்கிறது, அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்திருப்பதாக நமக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 3 பேர் குற்றவாளிகள் என்று சொல்லியிருக்காங்க சார். முரளிராஜா என்ற ஒரு காவலர், முத்துகிருஷ்ணன், இது சுதர்சன். இந்த 3 பேர்ல இதுல சிலர் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னவர்ல இந்த முரளிராஜா எல்லாம் இருந்திருக்கார் போல தெரியுது. இப்படியெல்லாம் தண்ணியில மலம் கலக்கப்பட்டிருக்குன்றதெல்லாம் இவர்கள் பேரெல்லாம் அடிக்கடி அங்கு பேசப்பட்ட ஒரு பெயர்கள். சந்தேகத்தின் பேர்ல கிட்டத்தட்ட 397 நபர்களிடம் விசாரணை நடந்திருக்கிறது. ஒரு 87 டவர்கள்ல வந்து ஃபோன் கால்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை ஆய்வுபடுத்தி சில வாய்ஸ் அவங்க இந்த தவறை நீ ஒத்துக்காத எந்நேரமா இருந்தாலும் அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் சில ஆடியோக்கள் எல்லாம் பரவுறதெல்லாம் பார்க்க முடிகிறது. நீங்களும் வேங்கை வயல் சம்பவத்திலிருந்தே போராடிட்டு வரீங்க இந்த 2.5 வருஷமா. ஒரு முடிவு கிடைத்து விட்டதுன்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல இது கண்டிப்பா இதை எப்படி நீங்க முடிவுன்னு சொல்றீங்கன்னா என்னால ஏதோ குற்றவாளிகள் அடையாளம் குற்றப்பத்திரிகை தானே தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது போலீஸோட கையில இருக்கா என்ன? அப்புறம் எதுக்கு கோர்ட்டு நீதிபதிகள்லாம் எதுக்கு இருக்கிறாங்க, வக்கீல்கள்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குல்ல. அதனால இது வந்து காவல்துறை அவங்களோட ஆரம்பத்திலிருந்தே அவங்களுடைய பார்வை வந்து இந்த பட்டியலின மக்களே எப்படி பழி வாங்கலாம், எப்படி அவர்களை குற்றவாளியாக ஆக்கலாம் என்பதில் தான் குறியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்லியிருக்கோம், இது வந்து ஒரு தடவை 2 தடவை இல்ல, ஆரம்பத்திலே மக்களுக்கான தீர்வு தான் இது. இல்ல பட்டியலின மக்களுக்கான தீர்வு கிடையாது.
இப்ப பட்டியலின மக்கள் தான் பாதிக்கப்பட்ட மக்கள். ஆமா. வேங்கையில்ங்கிறது வந்து ஒரு சிறிய கிராமம். சிறிய கிராமத்துல ஒரு 32 வீடுகள் தான் இருக்கின்றன. 32 இருக்கிற வீடுல வந்து 2022 டிசம்பர் 26ஆம் தேதி வந்து 5-6 பேர் அட்மிட் ஆகுறாங்க புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வந்து பிரச்சனையா வருது, வயிற்றுப்போக்கா இருக்கு. அதனால என்னன்னே தெரியல. அதுக்கப்புறமா வந்து அதுல துர்நாற்றம் வருது. அதுலயும் நீங்க குற்றம் சொல்லுகிற அந்த முரளிராஜாங்கிற காவலர் வந்து வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு தான் வர்றாரு. வரும்போது அந்த ஒரு ரொம்ப அது ஒரு துர்நாற்றம் எடுக்கிறதுனால அது மாதிரி மக்களும் எல்லாரும் நிறைய பேர் இந்த வந்து ஒரே மாதிரியான வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தண்ணியில துர்நாற்றம் இருக்கிறதுனால மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு அவர் பண்ண ஒரே ஒரு தவறு என்னன்னா, அவர் மேலே ஏறி பார்த்து உலகத்திற்கு அது சொன்னதுனால அவரையே குற்றவாளி ஆகிறதுல வந்து ஆரம்பத்திலிருந்தே தமிழக காவல்துறை முன்னின்று செஞ்சுட்டு இருக்கு. இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அதுல வந்து இருக்கு 30 குடும்பங்கிறது எதுக்கு நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, 30 குடும்பமும் அங்க அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் அவ்வளவுதான். அங்க இருக்கிற குடும்பங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப பிணைப்பான ஒரு நெருங்கிய உறவுக்காரர்கள் தான். அப்படி இருக்கிற ஒரு கிராமத்துல அப்படி இருக்கிற ஒரு சொந்தக்காரங்களுக்கு இது மாதிரி வந்து பழி வாங்கணும்னு யாராவது செய்வாங்களா? ஒரு உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கூட இப்படி செய்ய மாட்டாங்க. தனிப்பட்ட பிரச்சனைன்றாங்களே சார். தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த திராவிட அரசு பழி வாங்குறதுக்கு 1000 வகைகள் இருக்கு மாதேஷ். அதுக்காக குடிக்கிற தண்ணியில வந்து அவங்க கிராமத்துல இருக்கிறவங்க, அவங்க அண்ணனே, அவங்க தம்பியே, அவங்க வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுற அளவுக்கு இது மாதிரி ஈனச் செயலை யாராவது செய்வார்களா? அப்படி செய்யணுங்கிற வந்து நிர்பந்தம் என்ன? போலீஸ் சொல்லுது சார். போலீஸ் திரைக்கதை எழுதுன்னு நான் சொல்றேன். திராவிட மாடல் அரசு, போலீஸ் கையில் காவல்துறை வைத்திருக்கின்ற மு.க. ஸ்டாலினுடைய அரசு கதை திரைக்கதைகளா எழுதி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை, இந்த தலித் மக்களை அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நாதி இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவங்க திரைக்கடையை வந்து கட்டவிழ்த்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத நான் வைக்கிற குற்றச்சாட்டு. இல்ல சார், இது போலீஸ் தரப்புல அதிகாரிகள் தரப்புல நடக்கக்கூடிய தவறு. இது சமூக நீதிக்கான அரசு என்றுதான் திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு. திருமாவளவனும் இதுல எனக்கும் வந்து ரொம்ப வேதனையா தான் இருக்கு. இப்படி ஒரு நாங்க வந்து ஒரு விசாரணை, இப்படி ஒரு முடிவு, இப்படி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம்னு நாங்க எதிர்பார்க்கல. இல்ல நீங்க திருமாவளவன் சொன்னாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இதுல வந்து இது வந்து ஒரு திரைக்கதை, ஒரு கதை எழுதி, திரைக்கதை எழுதி, ஒரு வசனம் எழுதி வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களையே, எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ, எந்த மக்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேல துன்பப்பட்டாங்களோ, துயரப்பட்டாங்களோ, எந்த மக்கள் வந்து இந்த வேதனையை அனுபவிச்சாங்களோ, எந்த மக்கள் மலங்கழிந்த நீரை குடித்தோம் அப்படிங்கிற வேதனைக்கு உள்ளானார்களோ, அந்த மக்களையே, அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே, அந்த விக்டிமையே ஒரு குற்றவாளியாக காட்டுவது வந்து உலகத்திலேயே எங்கேயாவது ஒரு நடக்க செய்யல சார். வேணுனே வந்து இந்த அரசு வந்து தலித் மக்களுக்கு வந்து ஒரு தலித் விரோத அரசுன்னு நான் பல தடவை பதிவு பண்ணிருக்கேன். அதேதான் இந்த அரசு மறுபடியும் செய்யுது. பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளா காட்டுது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய நிர்பந்தம் என்ன வந்திருக்கு? சமூக நீதி அரசுன்றாங்க. அதே போல பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனைகளை நாங்க தான் தீர்த்து வச்சிட்டு இருக்கோம் கடந்த காலங்கள்ல வரிசைப்படுத்தி எவ்வளவு இல்ல நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். அதே எங்க சமூக நீதியில இருந்து எங்க சமூக நீதி இந்த இஷ்யூல இல்ல போலீஸை விட நான் இவங்க தான் குற்றவாளின்னு நானுமே முடிவு வரல. என்ன கோர்ட் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு, எனக்கு தெரியுது. அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கலின்படி என்ன சொல்றாங்க, நாங்க சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு சாதாரணமா ஆய்வு பண்ணலாம், அறிவியல் பூர்வமாக நாங்க ஆய்வு பண்ணி. என்ன அறிவியல் ரீதியாக பண்ணாங்க? இன்னும் அறிவியல் ரீதியாக அவங்க பண்ணதுக்கு நான் வந்து இன்னும் சொல்றேன். டிஎன்ஏ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்ந்த மலத்தை எடுத்துட்டு 6 மாசம் 1 வருஷம் அதுக்காக டைம் வாங்கி பண்ணாங்களே. என்ன அதுல பண்ணாங்க? கடைசியில் அதுல எதுவுமே முடிவு கிடைக்கலன்னு தானே சொன்னாங்க. அப்புறம் என்ன ஆடியோக்கள் எல்லாம் வெளியே வந்து இல்ல ஆடியோக்கள் மறுபடியும் எதுவுமே முழுசா பார்க்காம அந்த பசங்களை நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருக்கேன். இதே உங்ககிட்ட நான் பதிவு பண்ணிருக்கேன். அந்த முரளிராஜா, சுதர்ஷன், முத்துகிருஷ்ணனை வந்து இங்க ஆடியோ பதிவுக்கு கொண்டு வந்தாங்க. அங்கேயும் நான் பிரஸ் மீட் அதே இடத்துல வச்சு கொடுத்தேன். நம்ம வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிறதுல அந்த டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்துல அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பசங்களை வற்புறுத்தி நீங்க தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கோன்னு காவல்துறை ஆரம்பத்திலேருந்தே இன்சிஸ்ட் பண்ணிருக்கிறது வந்து நம்ம திரும்ப இல்ல எதுக்கு மறைக்கணும் இதை போய்? இல்ல அவங்க எதுக்கு இல்ல அவங்க சொன்னது வந்து நீங்க பண்ணீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம், வந்து அவங்க வந்து நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு மறுபடியும் அவங்களை சொல்லி நீ ஒத்துக்கணும், நான் அரசு வேலை வாங்கி தரேன், உனக்கு பணம் வாங்கி தரேன், உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு இவங்க வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் குற்றவாளிகளை ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்காக தப்ப விட்டு இந்த பாதிக்கப்பட்ட தலித் மக்களையே ஒத்துக்க வைக்கிறது தான் இந்த காவல்துறையுடைய குறிக்கோளா இருந்துச்சுன்னு ஆரம்பத்திலிருந்து நம்ம பதிவு பண்ணிருக்கோம். அதுதான் இங்க முடிவு. நீங்க மர்மம் மாதிரி ஒரு மர்ம தேசம் மாதிரி சொல்றீங்க ஏதோ கதை. இல்ல நான் கதை சொல்லல, இதுதான் நீங்க தான் கதை சொல்றீங்க, இந்த அரசு தான் கதை சொல்லுது, நீங்க பாத்துட்டு இருக்கவங்க தான் கதை சொல்றீங்க. நாங்க மறுபடியும் சொல்றோம், இது பாதிக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள், அவங்களுக்கு அதுவும் இப்ப மத்த குடியிருப்புகள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல அந்த தண்ணி மத்த குடியிருப்புகளுக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த வாட்டர் டேங்க் வந்து டெடிகேட்டட் ஃபார் அந்த வில்லேஜ் பீப்புள், அந்த தலித் மக்களுக்கு இருக்கும்போது எப்படி ஒருத்தங்க செய்வாங்க அப்படிங்கறத நான் கேட்கிற கேள்வி, ஆணித்தரமான கேள்வி. இல்ல சார், என்னன்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் முத்தையா பேரை நம்மளே கூட பேசியிருக்கோம் பேட்டியில. அவர் முத்தையாவுக்கும் இந்த முரளிராஜான்ற காவலர் அவங்க அப்பா ஜீவானந்தனுக்கும்
அந்த ஒரு பஞ்சாயத்துல வந்து அவருக்கு எதிராக இவர் பேசிட்டார் அப்படின்றதும் ஒரு வாக்குவாதம் நடந்ததும் அதுல வந்து தன்னுடைய அப்பா அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்ற ஒரு கோபத்தின் பால் இந்த வேலையெல்லாம் நண்பர்களோடு செய்ததாகவும் இவங்க சொல்ற இல்ல அதுதான் நான் சொல்றேனே, திரைக்கதை எழுதுறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம் திரைக்கதை. அப்படி வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போற தண்ணியில வந்து கலத்திருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு வர மாதிரி செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டு தன்னுடைய உற்றாருக்கு, தன்னுடைய உறவினருக்கு, தன்னுடைய அண்ணன் தம்பி குழந்தைகளுக்கு, ஈவன் ரொம்ப இன்ஃபேண்ட் ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்கிற ஊர்ல அவங்க வந்து கஷ்டப்படுற அளவுக்கு யாராவது பண்ணுவாங்களா அப்படிங்கறத நான் வைக்கிற கேள்வி. இது வந்து இல்ல வேற யார் இருக்காங்க சார் இதுல? வேற என்ன சார் அரசியல், பெரிய அரசியல் இருக்கா என்ன இதுல? இல்ல இதுல பெரிய அரசியல் என்னன்னா, இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இது மாதிரி வந்து ஒரு தீண்டாமை வந்து எங்க நடந்தது இல்ல. இது மாதிரி வந்து ஒரு தீண்டாமையின் உச்சக்கட்டம், அதுவும் ஏதோ எவ்வளவோ தீண்டாமைகள் நடந்திருக்கு. திண்ணியத்துல நடந்த தீண்டாமைகளாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். ஆனா ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு வாட்டர் டேங்க்ல ஒரு குடியிருப்புல இருக்கிறாங்க எல்லாருமே குடிக்கிற தண்ணியில வந்து ஒரு மலத்தை கலத்துங்கிறது இதுவரையிலும் உலகத்துல நடக்காத ஒரு விஷயம். இன்னொன்னு இதெல்லாம் பட்டப்பகல்லே நடந்ததா சொல்றாங்க. அது நம்மளுக்கு தெரியல. அது வந்து அவங்க சொல்லட்டும் எப்ப வேணாலும் அது எப்ப நடந்தது, அது எப்படி நடந்ததுன்னா. அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரி ஒரு தீண்டாமை ஒரு உச்சம் நடந்திருக்கு. அந்த தீண்டாமை வந்து ஒரு கரும்புள்ளியா இருக்கக்கூடாது நம்முடைய ஜாதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதியில உள்ளவங்களே, அதுல ஜாதியில உள்ள முக்கிய தலைவர்களே அதுக்காக வந்து பேசியிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். அரசுக்கு வந்து அழுத்தம் ஒரு சாதிய பிரச்சனை மாதிரி நீங்க கொண்டு வரீங்க. நான் ஜாதிய பிரச்சனை மாதிரி கொண்டு வரல, யதார்த்தம் தானே அங்க இருக்கிறது. ரெண்டே அந்த ஊரில் இருக்கிறவங்க சில நண்பர்கள், நம்முடைய சில யூடியூபர்ஸே அங்க போய் பேட்டி எடுத்தவங்க சில நண்பர்கள் பதிவு செய்யறாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி சாதி பிரச்சனை எல்லாம் எங்க ஊர்ல எதுவுமே இருந்தது கிடையாது. நாங்க கபடி போட்டிகள் விளையாடுவோம், அதே போல ஒண்ணுக்கு ஒண்ணு நாங்கெல்லாம் உறவாதான் இருப்போம். அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கிற ஒரு ஊர் தான் இந்த ஊரு. இது ஏதோ சாதிய கொடுமை, ஏதோ புறையோடி போயிருக்கிற ஒரு கிராமம் மாதிரி நீங்க அடையாளம். ஜாதிய கொடுமைகள் நீங்க வந்து நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். இது வந்து யாரையோ பழி வாங்குறதுக்காக பண்ண ஒரு செயல். ரைட், அதுதான் அந்த செயல் வந்து பண்ணுனது யாருங்கிறத வந்து நீங்க மடைமாட்டி விடுறீங்க, திசை திருப்பி விடுறீங்க அப்படிங்கறத நான் குற்றச்சாட்டேன். எப்படி நான் இருக்கிற ஊர்ல நான் குடிக்கிற தண்ணியில, எங்க அப்பா அம்மா குடிக்கிற தண்ணியில, என் குழந்தைங்க குடிக்கிற தண்ணியில நானே பண்ணுவேனா அப்படிங்கறத நான் வைக்கிற கேள்வி. அப்படி பண்ண வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்கு? கூட ஏதாவது பிரச்சனை இருந்தா அவரை வந்து பழி வாங்குறதுக்கு வந்து 1000 வழிகள் இருக்கு. இல்ல வேற மாதிரி பண்ணலாம். அவங்கதான் தலைவர் ஃபேமிலி, அவரே தலைவர் மாதிரி. அதான் இப்ப எங்கேயுமே பெண் தலைவர்கள் இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் தான் தலைவர். அப்படின்னும் போது அவரை பழி வாங்கணுன்ற முறையில் இப்படி நடந்திருக்குமா அப்படின்ற பார்வைகளும் சொல்றாங்கல்ல. இல்ல ட்ரையல் நான் அதுதான் சொல்றேன்ல. அது வந்து ஒரு திரைக்கதை, ஒரு கதை எழுதி அந்த கணைக்கு ஒரு புனைவுலாம் கொண்டு வந்து இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. பட் நீங்க லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா, ஒரு அறிவுபூர்வமான சிந்திச்சீங்கன்னா எப்படி அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு? அதுக்கு பழி வாங்குறதுன்னா அதுக்கு 1000 வகைகள் இருக்கு. நீங்க பழி வாங்குறதுக்கு நேரடியாவே பேசலாம், இல்ல மறைமுகமா பழி வாங்கலாம். அது இல்லாம இது நம்மளுக்கு எனக்கு வந்து தண்டனை கொடுத்துக்கிற மாதிரி யாரும் பழி வாங்குவாங்களா? அது மாதிரி இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ஒரு 50-100 பேர் குடிக்கிற தண்ணியில போயிட்டு யாராவது மலத்தை கலப்பாங்களா? அதுவும் 10 நாள் அட்மிட் ஆகுறாங்க வரிசையா. அந்த அளவுக்கு இன்டென்ஷன் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணிருப்பாங்களா அப்படிங்கறத நம்ம சிந்திக்க வேண்டிய கேள்வி. இத்தனை நாட்களா ஏன் வேங்கை வயலை பற்றி நீங்க வந்து அதுக்கு ஒரு தீர்வு காணல? ஏன் ஒரு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல? ஒரு சின்ன கிராமத்துல உங்களால இதை கூட பண்ண முடியல, நீங்க எல்லாம் கேள்வி கேட்டீங்க. இப்ப கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாலே அது கண்டுபிடிச்சு தப்பா கண்டுபிடிச்சிருக்கீங்களே. யாரு வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? போலீஸ் சொன்னா அதை ஏத்துக்கிட்டு போறதுக்கு நம்ம என்ன எல்லாம் உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா கொடுங்க. என்கிட்ட ஆதாரம் இல்ல, நீங்க வந்து குற்றவாளிகளை கரெக்டா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றோம். இந்த வேங்கை வயல் பாதிக்கப்பட்ட மக்களையே மறுபடியும் பழி வாங்குறீங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு நீதி வேணும்னு வந்து நிக்கும் போது நீங்க சமூக நீதிக்கான காவலர், சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட மக்களையே மறுபடியும் நீங்க தான் குற்றவாளின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அப்படின்னு இந்த கேஸ நீங்க வந்து டே 1ல இருந்து இத கையில எடுத்து பண்ணிட்டு கண்டிப்பா அம்பேத்கர் மக்களுக்கும் இதுக்கு ஏதாவது தரவு இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கு, இல்ல சம்பந்தப்பட்டவங்க இவங்க தானே நீங்க போய் நீங்க தகவல்களை இது பண்ணலாம்ல, எக்ஸ்போஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸ்போஸ் பண்றது இல்ல, நம்ம பேசியிருக்கோமே இதுலயே. நம்ம பேசுறோம். நீங்க எங்கெங்கயோ போயிருக்கீங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு. கண்டிப்பா ஓகேங்களா? நீங்க ஸ்டேட் போலீஸை நம்பல, ஸ்டேட்டை நம்பல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டயும் நீங்க 2-3 முறை போயிருக்கீங்க. ஆமாவா? அங்கே இருந்து அதுக்கும் பல முயற்சிகள் எடுத்திருக்கீங்க. ஏன் அவங்க தரப்புலயுமே உங்களுக்கு அதுவுமே சரியா இல்ல? நம்ம என்ன போனோம்னா, இப்ப மனித உரிமை கழகத்துக்கு போனோம், அது இல்லாம பட்டியல் ஆணையத்துக்கு போனோம். பட்டியல் ஆணையம் வந்து நேர்ல வந்து விசாரிச்சாங்க. அப்படி விசாரிக்கும் போது சிபிஐ வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதனால விசாரணை நடக்கும்போது அவங்க எதுவும் செய்ய முடியாது. இப்போ நம்ம கேட்கறது எல்லாமே அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஆரம்பத்துல இருந்து அதுதான் சொன்னோம். எங்களுக்கு வந்து தமிழக காவல்துறை மேலேயோ சிபிசிஐடி மேலேயோ நம்பிக்கை இல்லை. இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றுங்க. சிபிஐக்கு மாற்றினாதான் இதுல வந்து உரிய வந்து ஒரு நீதி கிடைக்கும்.
கிடைக்கும், சமூக நீதி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு, அப்ப வைக்கிறதா நம்ம கோரிக்கை. ஆரம்பத்துல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாடு அரசு மேல இது நம்பிக்கை இல்லை, இது தலித் விரோத அரசு. ஆரம்பத்துல இருந்தே தலித்துகளுக்கு எதிராக தான் இங்க எல்லா கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க கீழ வெண்மணி விஷயத்துல இருந்து, நீங்க வந்து இளவரசன் படுகொலையில இருந்து, மேலவளவு முருகேசன் வழக்குல இருந்து, கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராவில இருந்து, வேங்கல் விஷயத்துல இருந்து எதுவுமே நீதி கிடைக்கலையே. இல்ல சார், இந்த அரசாங்கம் கீழ வெண்மணி அரசுல வந்து என்ன நடந்தது? அதுவும் திமுக பீரியட்ல தானே நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? சார் கோபால்சாமிங்கிறவர் தான் அந்த வந்து கொடுமையை நிகழ்த்தினாரு. தொடர்ச்சியா பட்டியல் சமூக வாக்குகள் இல்ல, அதுல வந்து கடைசியா நிலல அது முக்கியமா பதிவு பண்ணியே ஆகணும். அதுல வந்து என்ன சொல்லி அந்த வந்து கோபால்சாமியை வந்து விடுவிக்கிறாங்கன்னா வந்து நிலபலம் வச்சிருக்கவங்க வந்து இது மாதிரி தவறுகளில் ஈடுபட மாட்டார்கள் அப்படிங்கிறது விடுதலை செய்யப்பட்டார் அந்த ஆளு. மேலவளவு முருகேசன் பட்ட பகல்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வெட்டி தலையை தனியா துண்ட தனியா வெட்டி போனவங்க, அந்த வெட்டி கொண்டவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. இப்போ அது மாதிரி இப்போ இளவரசன் கேஸ்ல யாராவது அரெஸ்ட் பண்ணாங்களா? அதுவும் தற்கொலை தானே கேஸ மூடுறாங்க. அதே மாதிரி திரும்ப திரும்ப இந்த பட்டியலின மக்களுக்கு என்றுமே சமூக நீதி கிடைத்ததில்லை. இந்த தமிழ்நாட்டில் பெரியார் என்று மண் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் எப்பொழுதுமே பழிவாங்கப்படுகிறார்கள். அதே நிகழ்ச்சி தான் இந்த வேங்கவேல் விஷயத்திலே நடக்குது அப்படிங்கறத நான் வைக்கிற குற்றச்சாட்டு. இல்ல சார், பட்டியல் சமூக மக்களா அதே போல கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்கள் எல்லோருடைய வாக்குகளுமே ஒட்டுமொத்தமா பல்கா திமுக வாங்கிட்டு போகுது இல்ல. அவங்க மக்களுக்கு, இந்த சமூக மக்களுக்கெல்லாம் எதிராக இருக்கிற ஒரு அரசு, இந்த சமூகத்திற்கு பால் ஏதோ ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றாத ஒரு அரசுன்னா அந்த பக்கம் மக்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இல்ல மதேஷ், அப்படி வெறுமனே சொல்லிட்டு போயிட முடியாது. இங்க ஜனநாயகம் நடக்கல, இங்க பணநாயகம் தான் நடக்குது. கடைசியில இங்க எதுக்காக வந்து தலித் மக்கள் அவ்வளவு ஈஸியா பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா, இன்னும் பட்டியலின மக்கள் வந்து அடித்தளத்துல தான் இருக்கான், கீழே தான் இருக்கான், பொருளாதாரத்துல வந்து எந்த மேன்மையும் அடையல. அவனுடைய வாக்குகளை வந்து 500 ரூபாய்க்கோ 600 ரூபாய்க்கோ அல்லது 1000 ரூபாய்க்கோ ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். அதனால வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்கிறதுல ஒரு தைரியத்துல தானே இது மாதிரி எல்லாம் பண்றாங்க. 21ஆம் நூற்றாண்டு சார், இன்னைக்கு கேள்வி கேட்காத மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது. இன்னைக்கு வந்து அப்படியெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு விளிம்புநிலை சமூகம்ன்றதுனால அவங்கள வந்து கீழ்நிலையில இருந்து வந்து இன்னைக்கு எல்லாம் மேம்பட்டு நம்ம எல்லாருமே எல்லாம் சரிசமமா இருக்கோம், எல்லாரும் எல்லாத்த பத்தியும் பேசுறோம். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா யுகத்துல வந்து அப்படியெல்லாம் வந்து வேற ஒருத்தர் குற்றவாளின்னு கையை காட்டி போயிட முடியுமா? இல்ல, அப்படி நீங்க சொல்ல முடியாது. இன்னும் விளிம்புநிலை மக்களா தான் இருக்கிறாங்க. எப்படி பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாங்க இந்த விளிம்புநிலை மக்கள்? இப்போ வந்து நீங்க இப்போ ஏதாவது ஒரு நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து 22% மேல பட்டியலின மக்கள் வச்சிருக்காங்க. பட்டியலின மக்கள்ல எத்தனை பேர் பெரிய கோடீஸ்வரங்களா இருக்காங்க? எத்தனை பேர் காலேஜ் வச்சிருக்காங்க? எத்தனை பேர் என்ன சொல்றேன்னா, அண்ணல் அம்பேத்கர் பெற்று தந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்ஜினியர்கள் உருவாகிறார்கள், டாக்டர் உருவாகிறார்கள். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்களே தவிர பொருளாதாரத்துல வந்து அவங்க வந்து நீட்சி அடைஞ்சிட்டாங்க, பொருளாதாரத்துல வந்து அவங்க தன்னிறைவு அடைஞ்சிட்டாங்க, இல்ல பொருளாதாரத்துல வந்து மேன்மை அடைஞ்சிட்டாங்களோ உங்களால சொல்ல முடியுமா? இன்னும் வந்து உங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ மாவட்ட செயலாளரோ இல்ல கிளை செயலாளர் கூட நீங்க கொடுத்துருவீங்களா நீங்க ஒரு பட்டியலினவர்களுக்கு? அப்புறம் எப்படி பட்டியலின மக்கள் வந்து முன்னேறிட்டாங்கன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? பொருளாதாரத்துல இன்னும் அடித்தளத்துல இருக்கிறனாலதான் அவனுடைய வாக்குகளை வாங்குறது வந்து நம்மளுக்கு பெருசு கிடையாது. அவனை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், அவனுக்கு சமூக அநீதியை வந்து கொடுக்கலாம். ஆனா கடைசியில அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும், அவன் நம்மளுக்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கிற தைரியத்துல தானே இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து இங்க வந்து ஜனநாயகம் நடக்கல, இங்க முழுக்க முழுக்க பணநாயகம் தான் நடக்குது. கூட்டணி கட்சிகள் இப்போ எத்தனை கூட்டணி கட்சிகள் இருக்காங்களோ அதை வச்சுதான் அவங்க வந்து ஜெயிக்க போறாங்க, அது வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறதா நடந்துகிட்டு இருக்க திரும்ப திரும்ப. அது இல்லாம இப்போ திமுக அரசுக்கு என்ன பெரிய பலம் அப்படின்னா, எதிரணி வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்துல, மமதையில, திமிரில வந்து திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட மாடல் அரசு வந்து தலித் மக்களை பழி வாங்குகிறது அப்படிங்கிறத நான் வைக்கிற குற்றச்சாட்டு. ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க, காலம் நீட்டிப்பு எடுத்து பெரிய கால அவகாசத்தை பயன்படுத்தி எடுத்த ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் நீங்க கொஞ்சம் கூட சட்ட பண்ண மாட்டேன்றீங்க. இல்ல ரிப்போர்ட்னு இல்ல, இந்த ரிப்போர்ட் வந்து நீங்க பண்ணணும்னா நீங்க வந்து இது வந்து திரைக்கதை வசனம் எழுதுனது வந்து ஆரம்பத்திலே கொடுத்துருக்கலாம். இப்போ வெளியில வர்றதுக்கு என்ன காரணம் நீங்க அப்படின்னு கேட்டனா, விஜய் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து அறிவிக்கிறாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து வேங்கவேலுக்கு போறேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் இது வந்து உடனே வந்து இந்த அரசு, இந்த காவல்துறை வந்து திடீர்னு போயிட்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்றாங்க. விஜய் தலைவர்கள் அப்படிலாம் கிடையாது. எந்த தலைவரும் ஏதோ விஜய்க்காக இந்த அரசு விஜய்க்காக தான் இந்த அரசு பண்ணிருக்கீங்க நான் சொல்றேன். விஜய் ஒரு த்ரெட்டால அந்த கவர்மெண்ட், விஜய் வந்து த்ரெட்டா தான் இந்த கவர்மெண்ட் பாக்குது. இப்போதைக்கு இருக்கிற வந்து சூழ்நிலையில விஜய் வந்து த்ரெட்டா தான் இப்போதைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு பாக்குது. விஜய் வந்து ஒரு சக்தியா வருவார் அப்படிங்கிறது தான் பாக்குது. விஜய் பார்த்து பயப்படுது இந்த அரசு. முதல்ல விஜய் வெளியவே வரலையா சார்? வெளியில வருவார். இப்போ வந்து இவ்வளவு 2.5 வருஷம் ஒன்னும் பண்ணாத அரசு, 2.5 வருஷம் ஒன்னும் பண்ணாத காவல்துறை,
காவல்துறை விஜய் அறிவிப்பு விடுத்த 2-3 நாட்களில் அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இது ஏதோ காக்கா உட்கார பணம்பலம் அப்படி நீங்க சொல்லிக்கலாம். நீங்க எல்லாத்துக்கும் நம்ம ஒரு காரணம் சொன்னா அப்படி சொல்லிட்டு போயிடலாம். விஜய் வரங்கிறதுனால அங்க வந்து ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்கும், இந்த பிரச்சனை வந்து பெருசாகும், இந்த இதுக்கு வந்து ஒரு லைம் லைட் கிடைக்கும், அதனால இது நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வரும், இந்த பிரச்சனையை வந்து சீக்கிரம் முடிக்கணும், ஏதாவது சொல்லி முடிப்போம் அப்படின்னா அவசர கோலத்துல வந்து பழி வாங்கணும். இதுக்கு வந்து யாரை வந்து நம்ம பலிகடா ஆக்கலன்னா யாருக்கும் கேட்க நாதி இல்லாதது வந்து விளிம்பு நிலை மனிதர்கள் தான், பட்டியலின மக்கள் தான், அவங்கள பலிகடா ஆக்கும் அப்படிங்கிறது வந்து தான் இந்த செஞ்சிருக்கு காவல்துறை. இல்ல சார், விஜய் போய் நின்ட்டா உடனே என்ன நாளைக்கே வேங்க வேல வந்து தெரிஞ்சிட போதா? சார் விஜய் வந்து இப்ப போனாரு, பரந்தூர் போனாரு, அவர் அங்கேயும் போயிட்டு இங்க மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுத்தையும் பேசிட்டு ஏதாவது ஒரு இடத்தையும் சொல்லல. அவரு பொதுவா ஒரு விஷயத்த பேசிட்டு வராரு, நான் வந்தா எல்லாத்தையும் செய்வேன். இல்ல, பரந்தூர் விஷயம் வேற, வேங்கவேல் விஷயம் வேற. வேங்கவேல் விஷயம் வந்து 2.5 வருஷமா வேங்கவேலை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும் சார்? நீங்க விஜயை வச்சு போய் நீங்க எப்படி விஜய் ஒண்ணுமே தெரியாதுன்னு எதை வச்சு சொல்றீங்க? ஏன் சார் இந்த மாதிரி ஒரு தேவையற்ற ஒரு நிகழ்வு, ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை, இது எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு கேவலம் இங்க நடந்திருக்குது. இத பத்தி என்னைக்காவது விஜய் ஒரு நாள் பேசியிருப்பாரா? இல்ல விஜய் அது பேசலங்கிறது வந்து நான் ஏத்துக்கிறேன். இன்னைக்கு ஏதோ விஜய் விஜய் இத்தனை நாள் ஒரு நடிகரா தானே இருந்தாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு 6 மாசம் கூட ஆகலையே. அவர் மனிதனா பேசலாம்ல? இல்ல மனிதனா பேசலாம், அதெல்லாம் ஒண்ணு. இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சியா இருக்காரு, அரசியல் கட்சியோட தலைவரா இருக்காரு. அதே மையமா வச்சு அவர் வந்து வேங்கவேல் நான் போறேன், அந்த மக்களுக்கு வந்து அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த அரசு வந்து இவ்வளவு துரிதமா செயல்பட்டு, இந்த காவல்துறை இவ்வளவு வேகமா வந்து செயல்பட்டு அந்த வழக்கு முடிக்கணும், அதை வந்து வேற எங்கேயும் திசை திருப்பிட கூடாது. யாரையாவது நம்ம வந்து விஜய்க்கு லைம்லைட் கொடுக்கல, அப்படிதான் இங்க செயல்பட்டு இருக்கு. விஜய் பார்த்து பயப்படுது இந்த அரசு. நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து போராடுற இந்த விஷயத்துல வந்து முழு மூச்சா நிக்கிறீங்க. அதனால நான் கேக்குறேன், உங்களுக்கு அப்படி ஏதேனும் சந்தேகம் இருக்கா? நீங்க போய் வேங்கவேல் களத்திலேயே போயிட்டு பல முறை போயிருக்கீங்க, அங்க போராடி இருக்கீங்க, பல விஷயங்களை அணுகிருக்கீங்க, பல பேரை கூட்டு போய் அங்க சில ஆய்வுகள் எல்லாம் நடத்திருக்கீங்க. உங்களுக்கு வேற யாரும் சந்தேகம் இருக்கா? வேற யார் மேலாம் சந்தேகம் இருக்குன்னா தாராளமா இந்த பேட்டியில கூட சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா போய் சேர வேண்டியவர்களுக்கு சேரும். இல்ல கண்டிப்பா இதுல வந்து 2 சமுதாயம் தான் இருக்குது. அதுல வந்து நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அந்த பிரசிடென்ட் சாதி துவேஷம் இல்லன்றாங்க அந்த ஊர்ல. இல்ல ஜாதி இது இல்லாட்டியும் இதுல வந்து அந்த பிரசிடென்ட் அந்த ஆபரேட்டர் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வந்து அந்த அவங்க 2 பேருக்குள்ள உள்ள முரண்பாடு, அவங்க மேல அந்த 2 பேர் இந்த ஆபரேட்டர் மேல பழி போடுறதுக்காக அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் பண்ணாருங்கிறது தான் அங்க இருக்கிற மக்கள் வைக்கிற வந்து நம்மளுக்கு வந்து செய்தி. நம்ம போய் வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணல, நம்ம வந்து செய்யல, இருக்கிற வந்து தகவலை தான் சொல்றோம். அதை வந்து ஒழுங்கா வந்து காவல்துறை செஞ்சிச்சா அப்படிங்கிறத நம்ம கேட்கிற கேள்வி. இத்தனை முறை நம்ம குற்றம் சாட்டிருக்கோம், இத்தனை முறை பல பேர் பேசியிருக்காங்க. அந்த முத்தையாவுக்கு ஏன் டிஎன்ஏ பண்ணல, இல்லாட்டி அங்க இருக்கிற அந்த ஆபரேட்டருக்கு ஏன் டிஎன்ஏ பரிசோதனை பண்ணல? அதெல்லாம் இல்லாம தலித் மக்களை மட்டுமே குறி வச்சுதான் இவங்க ஆரம்பத்துல இருந்து அந்த டிஎன்ஏ பரிசோதனை எல்லாமே 397 நபர்கள் விசாரணை நடத்திருக்காங்க. அந்த 397ல முத்தையா விசாரிக்கலன்னு நீங்க சொல்ல வரீங்க? விசாரிக்கிறத வந்து நான் சொல்றேன், நான் மறுபடியும் யூஸ் பண்ண வார்த்தை டிஎன்ஏ. ஏன் அவங்களுக்கு பண்ணல? அவங்களும் ஒன்று கண்டிப்பா முதன்மையான குற்றவாளிகள் இருக்க வேண்டிய அவங்க தானே. அவங்க அந்த ஆபரேட்டர், மேபி அந்த கவுன்சிலர்னு சொல்லக்கூடிய அந்த சிதம்பரம் சொல்லக்கூடியவங்க, மொத்தம் 3 பேர் தான் இதுல முக்கியமான சந்தேகோட ஏத்துக்குள்ள உள்ளவங்க. அந்த 3 பேரையும் பெரிய விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராம 3 பேருக்கும் டிஎன்ஏ பண்ணாம பாதிக்கப்பட்ட அந்த தலித் மக்களே ஆரம்பத்துல இருந்து நீ ஒத்துக்க உனக்கு வந்து வேலை வாங்கி தரேன். யார் சொன்னது? இது சம்பந்தப்பட்டவங்க சொன்னது. யாரு நீங்க சொல்றீங்களா? பொதுவெளியில சொல்லிருக்காங்களா? இதெல்லாம் பொதுவெளியில இல்ல சொல்லல, நம்ம கிட்ட நீங்களே பொறுப்பேத்துக்கணும். இதுக்கெல்லாம் நான் பொறுப்பேத்துக்கிறேன். இது வந்து அவங்க வந்து அந்த காவல்துறை வந்து அவங்களை கட்டாயப்படுத்தி நீங்க ஒத்துக்கங்க. இது எத்தனை பல பேர் பல நியூஸ்ல இதெல்லாம் வந்துருச்சு. இது என்ன பெரிய இது சீக்ரெட் மாதிரி கேக்குறீங்க? நீ ஒத்துக்கோ, நீங்க தான் பண்ணதுன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீ ஒத்துக்கோ, உனக்கு வந்து வீடு தரோம், உனக்கு வந்து வேலை தரோம், உங்க வீட்டுல உள்ளவங்களை வேலை தரோம். நம்ம ஆரம்பத்திலேருந்தே காவல்துறை அவங்களை குற்றவாளி ஆக்கணுங்கிறதெல்லாம் குறியா இருந்துச்சு. வேற என்ன மோட்டிவ் இருந்திருக்கும் சார்? வேற இல்ல இதுல வந்து 2 பேருக்கும் அந்த ஒரு பிரச்சனைகள், அந்த ஆபரேட்டர், இது 3 பேர் தான் மொத்தத்திலேயே. சிதம்பரம், முத்தையா, சண்முகம், அந்த 3 பேர் தான். அந்த 3 பேருக்குள்ள நடந்ததுதான். அவங்கள ஒருத்தர பழிவாங்கிறதுக்காக சாதாரணமா இவங்க இது வந்து சாதாரண பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சு பண்ணாதான் இவ்வளவு பெரிய பூகம்பம் அடிச்சிருக்கு. அதை வந்து அந்த கோணத்துல விசாரிக்காம வேற கோணத்திலேயே ஒரு சில நிர்பந்தத்துக்காக, ஏன் லோக்கல் அமைச்சர் இருக்காரு, மெய்யநாதன் இருக்காரு, பேரையே சொல்றேன், அவர் வந்து முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவர். முத்திரை சமுதாயத்தை காப்பாத்துறதுக்காக அவர் வந்து முதல்வர் காலிலேயோ இல்ல துணை முதல்வர் காலிலேயோ போய் விழுந்திருக்கலாம். இது எங்க சமுதாயத்துக்கே கெட்ட பேரு, இது வந்து எங்க ஒரு கரும்புள்ளி ஆயிடும், அதனால வந்து இது வந்து வெளியில தெரியாம பண்ணலாம்னு சொல்லிருக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த அரசு வந்து கதை எழுதிட்டு இருக்கீங்க. இல்ல நான் ரெண்டாவது ஒண்ணு சொல்றேன் சார். அவங்க சொல்றதெல்லாம் கதைன்னு நீங்க சொல்றீங்க, இப்ப நீங்க கதை சொல்றீங்க. இல்ல நான் ரெண்டாவது சொல்றேன். நான் இல்ல இதுதானே ஆரம்பத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. மொத்தமே இது 3 பேருக்குள்ள உள்ள பிரச்சனை தானே இது. ரெண்டாவது வந்து இப்போ டிசம்பர் 6 வந்து அம்பேத்கருடைய நினைவு நாளை வந்து ராஜ்பவன்ல நடத்தணும்.
அம்பேத்கர் மக்கள் இயக்கம் சார்பாக நம்ம நடத்தினோம். கவர்னர் தலைமையில் அந்த நடந்து அந்த நிகழ்வுல வந்து கவர்னர் பேசினது வந்து நீங்க கவனிக்கணும். கவர்னர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் வந்து கடந்த 3 ஆண்டுகளில் தலித் மக்களுக்கான எதிரான வன்முறைகள், ஜாதிய வன்கொடுமைகள் வந்து 30% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்கா சொல்றாரு. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ அதிக அளவு தலித் மக்களுக்கு எதிரான ஜாதிய வன்கொடுமைகள், தீண்டாமை வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் தான் அரங்கேற்றப்படுது. அந்த அளவுக்கு இங்க விளிம்பு நிலை மனிதர்கள் வந்து விளிம்பு நிலை மக்கள், முடக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து அதிகரிச்சிருக்கு. அது இல்லாம இது ரிப்போர்ட் படி, பட்டியலின ஆணைய ரிப்போர்ட் படி இப்ப அதிக வந்து வன்கொடுமைகள் நடக்கிறதும் தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு, செய்தியா வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல இது மாதிரி ஒரு மனித கழிவுகள், மனித குடிக்கின்ற நீரில் வந்து மனித கழிவுகள் கடக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டு, அது ஒரு ரெக்கார்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த வந்து அரசு வந்து அதை மடைமாற்றுவதற்காக அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே அவங்களே குற்றவாளிகளாக காட்டுது அப்படிங்கிறத நான் வைக்கிற குற்றச்சாட்டு. இன்னும் தீர்வு எட்டப்படவில்லைன்னு உங்களுடைய பார்வையை நீங்க வெளிப்படுத்துறீங்க. இது அடுத்த கட்டமா இது கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இதற்கான நீதி கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்க? இல்ல இதுக்கு நீதி கிடைக்கணும். நம்ம அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ வந்து கவர்னருக்கு வந்து சந்திக்கிறதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். கவர்னருக்கு லெட்டரும் போட்டிருக்கோம். இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மாநில அரசு கையில் இருக்கிற வரையிலும் இதற்கு கண்டிப்பா நீதி கிடைக்கவே கிடைக்காது. அதனால இந்த வழக்கை உடனடியாக மாநில அரசிடமிருந்து, மாநில காவல்துறையிலிருந்து வழக்கை வந்து சிபிசிஐடியில வந்து சிபிஐக்கு மாற்றணும். சிபிஐக்கு மாற்றினாதான் அவங்க சொல்லட்டும், அவங்க கண்டுபிடிக்கணும், அவங்க சொல்லட்டும். சிபிஐ மாற்றினாலே இதற்கு ஒரு தீர்வு கிடைச்சிருமா? சிபிஐ மாற்றினா இந்த வழக்கு வந்து சரியான பாதையில் போகும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அனுமானம். இல்ல சார், சிபிஐ கிட்ட போன பல வழக்குகள் எல்லாம் தேங்கி கிடக்கிறத நம்மளே பார்த்திருக்கோம். இல்ல சிபிஐ கிட்ட கிடைக்குதோ இல்லையோ, பட் இந்த வழக்கு இதுல வந்து மாநில அரசோட கைகள் இருக்கிறது, மாநில அரசியல அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களோட கைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வைக்கிற கேள்வி. அதனால அது இருக்கிற மாநில அரசு கையில் இருக்கிற வரையிலும், மாநில காவல்துறையில் இது வந்து இருக்கிற வரையிலும் இதற்கான விடை கிடைக்காது. இது சரியான பாதையில இருந்து வழக்கு செல்லாது. அதுக்காக தான் மத்திய அரசு இதுல வந்து இன்வால்வ் ஆகணும், சிபிஐ இன்வால்வ் ஆகணும். அப்பதான் இதுக்கான ஒரு நீதி கிடைக்கும், ஒரு சமூக நீதி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வைக்கிற கோரிக்கை. இறுதியா ஒரு முக்கியமான கேள்வி சார், இந்த குற்றப்பத்திரிகை பிறகாக நீங்க வேங்கவேல் மக்கள் கிட்ட சிலரோட தொடர்புல தான் இருக்கீங்க, பலரோட தொடர்புல இருக்கீங்க, ஏதாவது பேசுனீங்களா? பேசினேன், கண்டிப்பா பேசினேன். பட் ஆரம்பத்திலேருந்து பேசிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலேருந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி டிசம்பர் 26 இந்த விஷயத்தை வந்து வெளியில கொண்டு வந்ததே நம்ம தான். முதலா வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை கிட்ட பேசின போது, ஆமா அப்படி நடந்தது அப்படின்னு சொன்னாரு. உடனடியே நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு, அங்க மீடியாக்களையும் கொண்டு போயிட்டு, இந்த விஷயம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரியும் அப்புறம் தான் அவங்களே ஸ்பாட்டுக்கு வராங்க. அவங்க வந்து ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த கோவில் நுழையிறதுக்கு அந்த போராட்டங்கள் நடந்தது. அப்பதான் இரட்டை கொலை முறைக்கு அந்த ஒரு கேஸ் போட்டாங்க, அது நடந்தது. அது இல்லாம சரி இது சரியான வழியில போகும் அப்படின்னு பார்த்தா அப்பவும் காவல்துறை வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர்களே தான் துன்புறுத்துச்சு. அதுக்கப்புறம் நானும் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் வந்து சேக்கு தமிழரசனும், அப்போ சைலேந்திர பாபு டிஜிபியா இருந்தார், அவரை பார்த்து ஜனவரி 11 வந்து மனு கொடுத்தோம். இது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட மறுபடியும் அதை நான் பதிவு பண்றேன், ஒரு 15 மணி நேரம் ஸ்டேஷன்லேயே உட்கார வைக்கிறது, ஒரு சாப்பாடு கொடுக்கறது இல்லை, தண்ணி கொடுக்கறது இல்லை, அந்த அளவுக்கு ஹராஸ்மெண்ட் பண்றது. மனித உரிமை முழுக்க மீறப்பட்டிருக்கு டே 1ல இருந்து. அது கொடுத்ததுனால ஜனவரி 16 இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுச்சு. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கையோட இருந்தோம், அந்த வழக்கு வந்து சரியான பாதையில் போகும். சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகும் அதே ட்ரெண்டில் அதே ட்ராக்ல தான் போகுது. மறுபடியும் இதே இளைஞர்களை கூப்பிடுறது, இதே இளைஞர்கள் அந்த குரல் பரிசோதனை பண்றோம், அதை பண்றோம், டிஎன்ஏ பண்றோம், கிஎன்ஏ பண்றோம், இந்த பாதிக்கப்பட்ட மக்களையே திரும்ப துன்புறுத்துறது. இந்த இது ரெண்டு தடைகள் சார். சில ஆடியோக்கள், அதே போல சில வீடியோ, சில பிக்சர்ஸ் எல்லாம் வெளியிடுறாங்க. அவங்க அந்த 2 பேரும் சுதர்சன் அப்புறம் வந்து என்ன வேணாலும் வெளியிடலாம். அவங்க மேல டேங்குக்கு மேல நின்னுட்டு செல்ஃபி எடுத்ததும் சில மணி நேரங்கள் எடுத்ததெல்லாம் சில. ஆமா, அவங்க தான் போய் பார்த்தாங்க அங்க மிதக்கிறத. அவங்க தான் வந்து அதுல மழை கலந்துருக்குன்னு போய் மேல ஏறி பார்க்காம எப்படி தெரியும்? அவங்க பார்த்தாங்க, பார்த்து போட்டோ எடுத்தாங்க, அது நடந்தது தான். அதை காட்டாம வேற என்ன சொல்றது? அதனால வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களே தான் ஆரம்பத்திலேருந்து பண்ணாங்க. அதனாலதான் வந்து மறுபடியும் சிபிசிஐடிக்கு நம்ம போனுச்சு. சிபிசிஐடியும் அதே கோணத்துல அந்த மக்களையே துன்புறுத்தல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம அப்பவே சிபிஐக்கு மாற்றணும்னு கோரணும். இது இல்லாம காலம் தாழ்த்திக்கிட்டே போனாங்க. ஒன்னும் டிஎன்ஏ பரிசோதனை பண்றோம்னு சொல்லிட்டு அலக்கழிச்சாங்க. கடைசியில் டிஎன்ஏ பரிசோதனை தோல்வி அடைஞ்சதுன்னு அவங்களே அறிக்கை சமைச்சாங்க. இப்போ அது வந்து குரல் டெஸ்ட் பண்ணிருக்கோம், அந்த டெஸ்ட் பண்ணிருக்கோம், இந்த டெஸ்ட் பண்ணிருக்கோம், திரைக்கதைகள்லாம் எழுதிட்டு வந்து இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஆரம்பத்துல என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதே தான் வந்து
காவல்துறை வந்து பண்ணிருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க போன ட்ராக் வந்து யாரு நம்ம குற்றவாளிகள்னு நம்ம சொல்றோமோ, யார் கையை காட்டுறோமோ அவங்கள வந்து எந்த விசாரணை வளையத்துக்குள்ளும் கொண்டு வராம இந்த பாதிக்கப்பட்ட மக்களையே யாரு அந்த டேங்க்ல ஏறி பார்த்தாங்களோ அவங்களையே குற்றவாளி ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்திலிருந்தே காவல்துறை வந்து அதே கோணத்துல தான் பயணிச்சிட்டு இருக்கு. அதனால வந்து அவங்களையே கடைசியில குற்றவாளியாக கொண்டு வந்து இங்க நிறுத்திருக்கு. அதனால என்ன தீர்வுக்காக பயணிக்க போகிறார் இளமுருகன்? இதுல வந்து கண்டிப்பாக இதை விட மாட்டோம். இந்த விஷயத்தை வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அட்டென்ஷனுக்கு எடுத்துட்டு வந்தது நம்ம தான். அது இல்லாம இது வந்து மனித உரிமை கழகத்துக்கும் நம்ம எடுத்துட்டு போனோம். டெல்லியில இருக்க மனித உரிமை கழகம், அது இல்லாம டெல்லியில இருக்க பட்டியல் ஆணையத்துக்கு எடுத்துட்டு போனோம். அதுக்கப்புறம் பட்டியல் ஆணையர் வந்து அங்க விசாரணை நடத்தினாங்க. அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா அமெரிக்காவில் இருக்க நியூயார்க் நகரத்தில் இருக்க மனித உரிமை கழகத்துக்கும் இந்த விஷயத்தை எடுத்து போயிடணும். அப்படி நம்ம வந்து தொடர்ந்து இந்த விஷயத்துக்காக நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இதுல வந்து எந்தவித நிர்பந்தங்களுக்கும் நம்ம அடி பண்ணிக்க போறதில்ல. நம்ம வந்து எந்த கட்சியோடையும் இணைந்து இருக்கல. எந்த கட்சிக்கு சீட்டுக்காகவோ இல்ல ஓட்டுக்காகவோ நம்மளுக்கு பணத்துக்காகவோ நிர்பந்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால வந்து இதுல நீதி கிடைக்கிற வரையிலும், இதுல சமூக நீதி கிடைக்கிற வரையிலும், கடைசி வரை இந்த வேங்கவேல் விஷயத்திற்காக உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுறவர்களுக்காக அம்பேத்கர் மக்கள் இயக்கமும் நாங்களும் களத்தில் நின்று போராடுவோம். சந்தேகத்தின் மொத்த உருவமா இந்த பேட்டி முழுக்க இருக்குது. உங்களுக்கு இன்னமுமே இது பெருத்த சந்தேகம் இருப்பது போலவே நீங்கள் வந்து ஒட்டுமொத்த வார்த்தைகளையும் பயன்படுத்துறீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதே போல் ஒரு தேவையற்ற ஒரு நிகழ்வு இந்த நாட்டில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இதற்கு நிச்சயம் தீர்வு வேண்டும். அந்த தீர்வுக்காக நம்மளும் காத்திருப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு இளமுருகன் சார். நன்றி மகேஷ்.